கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வழக்கமாக பொங்கலுக்கு வந்து பொங்கல் வைப்போம், சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் இது மாதிரி ஆட்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் கதகளி இருக்காது. ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் கதகளியும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ பொங்கலுக்கு வந்திருக்கிற கதகளி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க தான் நம்ம இந்த அரங்கத்தில் கூடியிருக்கோம். ஸோ கதகளி டீம் இங்கே வந்திருக்காங்க. முதல்ல உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், வணக்கம், வரவேற்பு. தேங்க்யூ. விஷ் யூ வெரி ஹாப்பி தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ கதகளி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சார், பாண்டியராஜ் சாருக்கு முக்கியமான ஒரு நன்றி வாழ்த்து சொல்லணும். சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான முக்கியமான கருத்து கொண்ட பசங்க 2 திரைப்படத்தை கொடுத்துருக்கீங்க. பாலசுப்ரமணியம் சார் நீங்களும் அதில் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை அன்னையர்கள் சார்பாக நன்றி சொல்லணும். அதே மாதிரி விஷால் சார், உங்களுக்கு வந்து இயற்கை சீற்றம் இருந்தபோது மக்களுக்கு தேவையான உதவிகளை ரொம்ப அழகாக செஞ்சீங்க. கூடவே வந்து நலிந்த கலைஞர்களுக்கு தேவையான உதவிகளையும் ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ கதகளி சார், உங்கள் படங்கள் வந்து அதோடைய தலைப்பே கதையை சொல்லிடும் எப்போவுமே. அண்ட் பாண்டியராஜ் சார் படம்னாலே கண்டிப்பாக அது டெக்னிக்கலாலாம் யோசிக்காமல் அதை பற்றிலாம் யோசிக்காமல் நல்லா இருக்கும், ஏதோ இருக்கும், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் கதகளி அப்படின்னா எங்களால் என்னன்னு யோகிக்க முடியல. மரீனா பசங்கன்னா ஓரளவுக்கு தெரியுது. இந்த கதை தலைப்பு, அதோடைய தொடர்பு, அதோடைய ஆரம்பம் சொல்லுங்கள் சார். எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. பசங்க டு வெற்றி எல்லாருக்குமே, வெற்றி எல்லாத்துக்குமே சேரும். கதகளி தான் பொதுவாக காலேஜில் நம்ம ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க, மச்சான் பயங்கரமாக கதகளி ஆடிட்டான்டா அப்படிம்பாங்க. என்னன்னு தெரில, குடும்பத்துக்குள்ளே ஒரு கதகளி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது கேரளா டான்ஸ் வந்து கதகளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஒரு சராசரி மனிதன், ஒரு பக்கத்து வீட்டு பையன், அப்படி உள்ள ஒரு மனிதனுக்கு வந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் ஒரு 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 பிரச்சனை வேண்டாம், ஒதுங்கி போயிடுவான். ஆனால் யாருக்கும் பயப்பட மாட்டான், உண்மைக்கு மட்டும்தான் பயப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு 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 சமுதாயம் அவனை சீண்டி பார்க்குது. அவனை மட்டும் சீண்டுனா பரவாயில்ல, ஒரு குடும்பத்தையே உருக்குலைக்குது. அப்படிங்கும்போது அவன் எடுக்கிற அவதாரம், அவன் ஆடுற ருத்ரதாண்டவம், அவனுடைய கோபம், அவனுடைய சினம் எல்லாம் ஒரு முடிவு எடுப்பான்ல, அதுதான் கதகளி. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். விஷால் சார், அடுத்து உங்ககிட்ட தான் கேட்கணும். உங்களுடைய படங்கள் பொதுவாகவே நீங்கள் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அன்றைக்கி வந்து ரிலீஸ் டேட் சொல்லிடுறீங்க. அதே மாதிரி அந்த டேட்டில் அந்த படம் ரிலீஸும் ஆகிடுது. அந்த உங்கள் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி கூட வந்து வேறு எந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதே இல்லை. அண்ட் அது தொடர்ந்து அதை வந்து நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காரணம். அஃப்கோர்ஸ் நல்ல கதை, எல்லாமே நல்லா இருக்கிறதுனால தான் எல்லாம், பட் இருந்தாலும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும் இல்லையா, இதனால தான் இந்த படம், இந்த கதை நான் வந்து இதில் இருக்கேன் அப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு பாண்டி வந்து 2 கதைகள் ஒரு அவுட்லைனாக சொன்னார். அந்த மொதல் கதை வந்து நான் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஐ கேன் ஜாயின் வித் பாண்டி நெக்ஸ்ட் இயர் கூட. ஐ கேன் மேபி இந்த வருஷம் முடியாதுன்னா அடுத்த வருஷம் கூட பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். பட் இவர் 2வது விஷயம் சொல்லும்போது இது ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டு. ஸோ அது ஒரு அவுட்லைனாக நான் சொல்கிறேன்னு ஒரு 40 மினிட்ஸ் சொன்னார். அதில் என்னால் கெஸ் பண்ண முடியல. இட்ஸ் அ மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ அடுத்தடுத்து யார் பண்ணியிருப்பாங்கன்ற அந்த கெஸ்ஸிங் வந்து அவர் சொல்ல ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் இந்த மாதிரி நான் பண்ணதில்லை. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ப்ளஸ் ஒரு எட்ஜ் ஆஃப் த சீ த்ரில்லர் மாதிரி நான் பண்ணதே இல்லை அந்த ஜானர். ஸோ ஐ தாட் பாண்டியோட சேர்ந்து பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு நல்லா பேசப்படும் அந்த ஜானரில் பண்ணேன். அந்த கதை சொல்லி முடிக்கும்போது யார் பண்ணியிருப்பாங்க சார் அப்படின்னு கேட்கும்போது கூட நான் வந்து சொன்னது தப்பு. ஆக்சுவலாக தவறாக சொன்னேன். நான் எல்லோரும் தவறாக சொன்னோம். அவராக தான் இருக்குமோ அந்த கொலை பண்ணவர். இல்லை சார் இது வேறு அப்படின்னு சொல்லி அப்படி தொடங்கின ஒரு ஜேர்னி தான். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் வை ஐ தாட் ஓகே கதகளி வந்து இந்த படம் பண்ணால் இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐவ் டன் ப்ரீவியஸ்லி. பாலசுப்ரமணியன் சார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்ககிட்ட வந்து இப்போ சமீபத்தில் இருக்கிற எந்தெந்த வெற்றி படங்களில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டால் அந்த லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இப்போது எந்த டைரக்டரோட இது வரைக்கும் ஒர்க் பண்ணல, இல்லை யாரோட ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கேட்டால் அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு படத்தில் இருக்கீங்கன்னா எதிர்பார்ப்பு கூடுது.
அந்த படத்தை பற்றி ஆடியன்ஸ் டெக்னிக்கலாக தெரியாதவங்க கூட உங்கள் பேர் அதில் இருந்தால் வந்து அதில் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஆசையோடு அந்த படத்தை பார்க்குறாங்க. இந்த படத்தோட சிறப்பு, அதில் உங்களுடைய சிறப்பு என்ன சேர்த்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். மெயினாக வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக பாண்டியராஜ் சாரோட ஒர்க் பண்ண பசங்க இமீடியட்டாக அந்த படம் வருது. ஸோ அதுவே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதாவது விஷுவலாக சொல்ல போனால். ஏன்னா அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நைட் சீக்வன்ஸ், ஃபுல்லாக நைட்டில் ஸ்ட்ரீட் லைட்டில் எடுத்திருக்கோம். ப்ளஸ் ரெயின், ஒரிஜினல் ரெயின். நிறைய கடலூரில் ஷூட் பண்ணோம். கடலூரில் வந்து ஒரு 100 போட்டை வச்சு கடலுக்கு நடுவில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபிஷர்மேனுக்கு இடையில சண்டை வர்றது மாதிரி. பண்ணுறது சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, 100 போட்டு வச்சு எடுத்துடலான்ட்டு. பட் உள்ளே போய் அவங்கள அரேஞ்ச் பண்ணுற காலையில் 5:30 மணிக்கெலாம் கிளம்பி போனோம். போய்ட்டு அரேஞ்ச் பண்ணி அவங்கள நிற்க வைக்கிறதே கஷ்டம். ஏன்னா அவங்க பாட்டு போட் ஒரு இடத்துல நிற்காது, நடுக்கடலில் அங்கே எங்கேயும் போயிட்டே இருக்குது. ஸோ அவங்கள எல்லாம் அரிசியாக அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே எடுத்தோம்னா அந்த போட்டு வேறு பக்கம் போயிடும். ஸோ ஒரு 50 பேருங்கிறதுனால ஒரு 4 பேர் சாப்பாடு சாப்பிட்டு அவங்க வேறு எங்கேயோ போயிடுவாங்க. நம்ம எங்கே சொல்கிறோன்றது அவங்களுக்கு கேட்காது. மைக்கில் சொன்னால் வேவ் சவுண்டில் எதுவுமே கேட்கல. அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்தோம். பட்டு விஷுவலாக அது படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கஷ்டங்கள் எதுவுமே தெரியல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பியூட்டிஃபுல் ஹீரோயின் கிட்ட தான் கேட்கணும். ஹாய். நீங்கள் வந்து 1-2 தமிழ் படங்கள் தான் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும். பட் ஆனால் மெட்ராஸுங்கிற படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு அதுக்கப்புறம் மெட்ராஸ் மட்டும் இல்லை, உலக தமிழ் ரசிகர்கள் மனசில் ஒரு இடம் பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய கதாபாத்திரம் அப்படி, அது நீங்கள் வந்து அதை கையெடுத்துக்கிட்டு அதை பண்ண விதம் அப்படி. ஸோ இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர்? I play a character called Meenu Kutti in this film, and according to me, she's very innocent and very lovable and childlike. And Pandiraj sir and I have come up with these really very cute mannerisms, which I think will be very entertaining for one and all. This is different from my first film because I've not done an out-and-out action thriller film before, and this is genuinely an action thriller. So it's nice, genuinely action thriller. Yes, no, seriously. So we have stayed really true to the subject, and there aren't any unnecessary songs or anything just for the sake of it. So it's only what is needed, and I think it's going to work well. ஸோ ஆக்ஷன் த்ரில்லர் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஜானர் இருக்கிற படத்தில் ஹீரோயின்ஸ்க்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியது வில்லன்ஸு தான். ஒரு 1/2 டசன் வில்லன்கள் பொதுவாக இருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு மிஸ்டர் ஆத்மா. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த படத்தில் இருக்கிற மற்ற வில்லன்ஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, பொதுவாக சில படங்களில் தான் அதாவது வில்லன் வந்து ஹீரோ விட உயரமாக இருக்கிறது வந்து கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நானே வந்து இப்படி பார்த்தேன், அவர் அடிக்கும்போது இப்படி அடிக்கிற ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் தான் கிடைச்சிது, ஆத்மாவோட இந்த கிளைமேக்ஸ் காட்சியில். இப்போ விஷால் சாரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயரம் வில்லன் அப்படின்னு. ஸோ வில்லன் சார் வந்து கொஞ்சம் எழுந்து நிற்க சொல்லாமா? கட் அவுட் மாதிரி இருப்பார். ஏன்னா அப்போ பார்த்துட்டா எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஸ்க்ரீனில் மறுபடியும் பார்க்கும்போது ஓ மை காட். ஆமாம், நிஜமாவே அபூர்வம் தான். ஏன் நிலைமை நினச்சி பாருங்க சார். நீங்கள் எப்படி சார் ஆக்ஷன்லாம் சொல்லி கொடுப்பீங்க ப்ளீஸ்? நான் என் பக்கத்துல வர விட மாட்டேனே, அங்கே நின்று அந்த பக்கம் பக்கத்துல சொல்றேன் அப்படின்ட்டு. இன்னும் ஃபோட்டோவே எடுத்தது இல்லை சார். ஃபோட்டோ எடுக்கும்போது வராதன்னு பாரு. 140 இல்லை 140 கிலோஸ் இருக்கு. நான் ஐ வாஸ் ஹோல்டிங் இஸ் நெக். ஐ வாஸ் ஸ்கேட். நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் பிடிக்கிறதுக்கு. ஆனால் இவர் சொல்கிறாரு ரியல் ஆக்ஷன் ஹீரோ டேட் சொல்கிறார், நீங்கள் நேச்சுரலாக வரணும்னா பிடிங்க, பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல. இந்த டைமில் ஐ லைக் தட் 1-to-1 ஃபைட் பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் எனக்கு புதுசாக இருந்தது. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மாஸ்டரே. ஏன்னா இவர் ரோப்பை கட்டி தூக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் நிற்பாங்க. ஆளுங்களே பத்தலை. ஒரு காட்சி வந்து சீக்வன்ஸ் வந்து அன்பு அறிவு பண்ணார். இன்னொரு சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அனல் அரசு மாஸ்டர் பண்ணார். 2 மாஸ்டரும் கூப்பிட்டு பாண்டி சொல்லிட்டார், ஹீரோ அடித்து 10 பேர் பறக்கிறது இதெல்லாம் வந்து என் படத்தில் இருக்கக்கூடாது, வரக்கூடாது. ஹீரோ உண்மையிலே அடித்தா எங்கே விழுவாரோ அங்கே தான் விழுணும் வில்லன்னு. அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அந்த பாண்டிய நாட்டில் அந்த கிளைமேக்ஸ் எப்படி ரியலிஸ்டிக்காக இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து அகெயின் தட் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த மாஸ்டர். ஏன்னா நானும் அனலரசு மாஸ்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய படங்களில் ஃபேண்டசி இருக்கும், லைக் எல்லாம் கலந்துருக்கும். பட் இதில் வந்து வெரி ரா அண்ட் ரியலிஸ்டிக்னு. ஹீரோட உயரமாக இருக்கீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க? வாய்ப்பு வந்து நான் 400 ரவுடி பண்ணும்போது அங்கே அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் கமல்ன்றவர்
ரெஃபர் பண்ணியிருந்தார். மேபி இந்த கேரக்டர் வேறு யாரோ பண்ண வேண்டியதா சார், லைக் வேறு யாரோ பண்ண வேண்டியது, டக்குன்னு அவர் வரல போல இருக்குது. பட் ஸோ சார் கூப்பிட்டாரு, போய் நேரில் பார்த்தோன்னா அடுத்த நாளே ஷூட்டு ஓகே சொல்லிட்டு சார் பண்ண சொன்னார். ஐ தாட் இட் வில் பி a ஸ்மால் கேரக்டர். பட் என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சு சார் எனக்கு இது வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு. நான் நடிக்கும்போது எனக்கே தெரியாது நெக்ஸ்ட் சீன் அவ்வளோ த்ரில்லிங்காக சஸ்பென்ஸாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு கடைசியில் தான் அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார்கிட்ட. கிளைமேக்ஸ் பண்ணும்போது, ஓ சார் இப்படி தான் வருதா சார், அதுக்கு தான் அப்படி அந்த போர்ஷன் நடித்தேனா, இந்த போர்ஷன் நடித்தேனா. ஸோ அங்கேயே வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்தது நடிக்கும்போது. பாண்டியராஜ் சார், வழக்கமாக வந்து உங்களுடைய படங்களில் ஆக்ஷன் ரொம்ப அதிகம், நீங்கள் அதில் பெருசாக கவனம் செலுத்தினதில்லைன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு தேவைப்படலைங்கிற மாதிரியான யதார்த்தமான படங்களே நீங்கள் இன்னும் கிரிப்பிங்காக மனசில் நிற்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்க. எந்த மாதிரியான கதைக்களம் இது? பசங்க 2 வந்துட்டு அடுத்து இந்த படத்தை பார்க்கும்போதே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைகள் உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்து அந்த டேரக்டர் தானா இவர் அப்படிங்கிறது, அவரா இவர் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுதான் என்னென்னா, ஒரு விஷால் சார் அப்படிங்கும்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோ, திமிருக்கு அப்புறம் சண்டைக்கோழிக்கு அப்புறம் பாண்டிய நாடு வந்து ஒரு நல்ல அந்த மீட்டரில் தான் அந்த படமும் இருக்கும். அதில் எமோஷ்னல் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பாரதிராஜ் அப்பா கேரக்டருக்கும் பையனுக்குமான அந்த எமோஷ்னல், அந்த குடும்பத்துக்குள்ளே உள்ள விஷயங்கள், அது அந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னா அந்த அந்த லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து பாட்டி கேரக்டர் இருக்கும், ஒரு அப்பா கேரக்டரு, அண்ணி, குழந்தை, ஒரு அந்த அண்ணன், அந்த அண்ணன்லாம் வந்து மைம் கோபி அப்படியே உண்மையாகவே அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன ஒரு பேசிக்க இப்போ ஒரு சாரவங்க அண்ணனே என்ன ஒரு 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 ஃப்ரெண்ட்லியான இருக்குமோ அது அப்படியே உக்காந்துருச்சு. அப்படி ஒரு அழகான ஒரு குடும்பம். ஒரு 2 இடங்களில் கண்டிப்பாக அழுக வந்துடும். என் படத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம், ஒரு 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 அவேர்னஸ் உருவாக்குறதுக்கான ஒரு விஷயம் இருக்கணும். இதுலேயும் வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டு ஒரு மனுஷன் மாட்டிக்கிற இது இருக்குது தெரியுமா? ஒரு எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு வார்த்தையை நம்மளை மீறி விட்டுருவோம். அப்படி ஒரு வார்த்தையை விட்டதுனால அந்த ஹீரோ படுற துயரம் தான் படத்துடைய கதை. பாண்டியராஜ் சார் படத்தில் வர கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சீனில் வரவங்களா இருந்தாலும் சரி, படம் முழுவதும் வரவங்களா இருந்தாலும் சரி, அந்த கதாபாத்திரம் வந்து அவ்வளோ பேசப்படும், அது மனசில் அப்படியே நிற்கும். ஸோ இந்த படத்தில் இந்த கதாபாத்திரத்தையும் தாண்டி உங்கள் மனசில் நின்ன வேற கதாபாத்திரங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரங்கள்? Character, I found the person doing my sister's character to be very interesting among the characters that I've met and shot with. I think her character is very interesting. I think it's going to be her bit is also going to be really entertaining, and people are going to remember her. The scene that stuck in my head the most, like Bala sir said, was the one in Kadalur, where we started out with artificial rain, and the scene really required rain, and we were like, okay, if it rains it'll be awesome, and there it just started pouring. It was such a lucky coincidence. That's always going to stick with me. Besides that, I just remember shooting really fast for this film. Like, I was never sitting, I never had like a moment to sit. We were shooting really fast and it was very organized, so we were just taking shots that were necessary. Pandiraj sir didn't take anything unnecessary. இசை பற்றி சொல்லுங்கள். ஹிப்ஹாப் தமிழ் அவருடைய இசையில் நீங்கள் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அண்ட் அதோட ஆல்பம் வந்து ஹிட் ஆல்பம். அண்ட் இந்த படத்தில் வந்து 2 பாடல் தான் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த படத்தில் இன்னும் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே ஃபஸ்ட்டு கைத்தட்டல் வாங்குறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆதி தான் ஃபஸ்ட்டு பேசப்படுவான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ ஸ்கோப் இருந்தது. அண்ட் ஹி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். படம் ஆரம்பிக்கும் போதே டைரக்டர் சொல்லிட்டார், இந்த ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆல்பம் 4 சாங்கு, ஒரு குத்து சாங் அப்படியெல்லாம் இல்லைப்பா, இந்த படத்தில் என்ன தேவையோ 2 பாடல் தான், ஒரு ஓப்பனிங் சாங், இன்னொன்று ஒரு லவ் ட்ராக், அது போக ஒரு தீம் மியூசிக் தேவைப்படும். இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு அவன் வாசிச்சது அந்த தீம் மியூசிக் தான், கதகளி தீம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு மர்டர் மிஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக சவுண்டு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சவுண்ட் டிசைனிங்கும் வந்து முன்கூட்டியே they had a பிளான், இப்படி தான் இருக்கணும் சவுண்ட் டிசைனிங். அந்த வகையில் ஆதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வில் பி ஸ்போக்கன் அபவுட். ஆதி பேர் வாங்குவாப்பில். அப்புறம் இதோ இவர் பாலசுப்ரமணியம் சார் பிளான் பண்ணி ஓவர்டேக் பண்ணி ஹீரோவை விட நான் பேர் வாங்கணும்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நம்மளாக வந்து ஹீரோஸ் அப்படின்னாவே நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருமே நினைக்கிறது தான் நல்லா ஃபேஸ் நல்லா தெரியணும்னு. பட்டு விஷால் சாரை பொறுத்தளவு நான் ஒரு நாள் அந்த அண்ணனும் தம்பி பேசுகிற சீக்வன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ஹாஃப் லைட் வச்சுட்டு ஒரு மாதிரி டார்க் ஷேடில் இருந்துச்சு.
திடீர்னு அவர் வந்து பார்த்துட்டு சார் சூப்பராக இருக்குது சார், இந்த மாதிரி லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், வாங்க இந்த மாதிரி ஆளை தான் தேடிட்டு உங்களை தான் தேடிட்டு இருந்தோம் அந்த மாதிரி. அதனால் படம் பூராமே ஒரு மூட் லைட்லேயே தான் இருப்பார். பட்டு ரொம்ப நல்லா இருக்கு அந்த லைட்டிங் இதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கார் அந்த படத்தில். இந்த திரைப்படத்தில் வந்து இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களை நீங்கள் பார்த்து வியந்த தருணம், அஃப்கோர்ஸ் நல்ல டைரக்டர், அதெல்லாம் அவர் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பர்சனலாக நீங்கள் அஸ்டவுண்ட் ஆன இடம்? ரமணனுக்கு அப்புறம் அதிகமாக வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் கரெக்டாக சொல்கிறது பாண்டி தான் நினைக்கிறேன். பயங்கர ஆச்சரியமா இருக்கு. மழை மழை வேணும் பேங் ஆன் டார்கெட்டாக இருப்பார். எப்படி சார் அது? அதுவும் ஒரு மழை லைவாக வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் சீன் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா திடீர்னு மழை நின்றுச்சுன்னா அது செயற்கை மழை வைக்கணும், நான் க்ளோஸ்அப் ஷாட்டுக்கலாம். ஆனால் ஒரு சீனுக்கு வந்து த்ரூ அவுட் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் வந்து ஒரிஜினல் மழை இருந்தது. என்றால் பெய்யும் மழை அந்த அவர் மாதிரி. கரெக்டாக பேங் ஆன் டார்கெட். ஒரு சீன் வந்து ஃபுல் ஒய்டு வைக்கிறாரு இவருக்கு. ஒய்டு வச்சுட்டு க்ளோஸில் நான் ஆர்டிஃபிஷியல் மழை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா பயங்கர ஒய்டாக வச்சுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஜியில் போட்டுக்கலாம் மழை அப்படின்னா அவர் ஒத்துக்க மாட்டார். சிஜியில் போட்டால் கேவலமாக இருக்கும், வேண்டாம் டைட்டாகவே வைக்கிறேன் அப்படின்னு, ரொம்ப காம்பேக்டாகவே வைக்கிறேன் அப்படிங்கிறார். நான் ஒய்டு வேணும் எனக்கு, அப்போ தான் விஷுவல் நல்லாயிருக்கும். இல்லைங்க மழை இப்போ வருங்க, நீங்கள் ஒய்டு வைங்க அப்படின்னு சொல்லி அடுத்த 5வது நிமிஷத்தில் இவங்க ரெடி ஆகிறதுக்குள்ள மழை வந்துருச்சு. நான் சொல்லி நீங்கள் ஏன் ரெடி ஆகலைன்னு அவரோட சண்டை போயிட்டேன். ஏங்க நீங்கள் திடீர்னு மழை வரதுக்குள்ள நான் என்னங்க பண்ண முடியும், சரின்னு ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ மழை வரும் டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அப்படியே வந்தது. நிஜமாவே ஆச்சரியமான ஏதோ சக்தி பவர் இருக்கு. அடுத்த 10வது நிமிஷத்தில் அந்த ஒயிட் ஷார்ட்டு மழை வருது, வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், இவர்கிட்ட போய் இவர் பேசிக்கிட்டு இருப்பார் ஃபோனில், சார் வாங்க வாங்க மழை வரப்போகுது எப்படி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஓடி வருவேன். ஓடி வந்தால் மழை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்மோர் இல்லை ஒன்மோர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்கள் மழையாக பாருங்க, ஒன்மோர் போகலாம் அப்படின்னா கரெக்டாக ஒன்மோர் போயிட்டு கட் அப்படிங்கிறே மழை ஸ்டாப். மழைக்கே கட் சொன்ன டைரக்டர் நீங்க தான் சார். பயங்கர எனக்கே வந்து இவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. கருணா சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கரமாக விஷால் சாரும் அவரும் பேசுகிற டயலாக்ஸ்லாம், இதுக்கப்புறம் இந்த சீன் என்ன ஆகும் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக ஏற்படுது. உண்மையிலேயே இனிமேல் பிறந்த நாள் கொண்டாடும் போதெல்லாம் பாண்டியராஜ் ஞாபகம் வரும். உங்களுக்கா சார் உங்கள் பிறந்த நாள்? இல்லை அவருக்குன்னு இல்லை, எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் ஏதோ நடந்திருக்கு, ஏதோ இருக்கு. இல்லை அது வசனமாகவே சொல்லிட்டாரு. அது என்னமோ நீங்கள் மட்டும்தான் பிறந்த மாதிரியே போஸ்ட் ஒட்டிக்கிறீங்க. பசங்க ப்ரொடக்ஷன் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி உங்களோட இணைந்து ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை வழங்கியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்களே, இன்க்ளூடிங் தேனாண்டால் ஃபிலிம்ஸ். முரளி சார் உள்ள இந்த டீமுக்குள்ளே வர்றது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபிலிம். கரெக்டான தியேட்டர்ஸில் கரெக்டான தேதியில் காம்படிஷனில் வந்து மத்தியில் நிறைய தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் சார்பாக வெளியிடுறாங்க இந்த திரைப்படம். வெரி ஹாப்பி அண்ட் ஐம் கிளாட். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் விச் தே செலக்ட் அண்ட் தே ரிலீஸ்ன்றது ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் ஐம் ஹாப்பி தட் கதகளி இஸ் ஆல்சோ இன்வால்வ். ஸோ உங்களோட பேச ஆரம்பித்தது வந்து இந்த படம் பார்க்கணுங்கிற ஆவல் தான் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படத்தோடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறோம். அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை எங்களுடைய ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தோடைய வெற்றி விழாவில் மறுபடியும் சந்திப்போம். கதகளி திரைப்படம் வந்து டெஃபினெட்லி இல் கீப் யூ த எட்ஜ் ஆஃப் யூர் சீட், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். தியேட்டரில் மட்டும் இந்த திரைப்படத்தை பாருங்கள். இந்த படம் இல்லை, எல்லா படமும். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.